ஹலோ ஃபேமிலி, இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஒரு முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையில மிக முக்கியமான பல இயக்குனர்கள்ல தற்போது வளர்ந்து வந்துகிட்டு இருக்க மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் தான் இயக்குனர் ரோனி. அவருடைய இயக்கத்துல சென்ற 2023ஆம் ஆண்டு த ரூஸ் எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குறுந்திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. அந்த திரைப்படம் இலங்கையில பல்வேறு பிராந்தியங்கள்ல இருக்கிற முக்கியமான திரையரங்குகள்ல காட்சிப்படுத்தப்பட்டது. மக்களின் அன்பான வேண்டுகோளுக்கு ஏற்ப அதை திரையில பார்க்க முடியாத நிறைய பேத்துக்கு அதை சின்ன திரையில பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு, ஓடிடியில பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இயக்குனர் ரோனி அவர்களால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு தளமாகிய வாட்ச் மை ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வெப்சைட்ல இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க 299 ருபீஸ்க்கு. எப்படி அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு எந்த மாதிரி என்னென்ன வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு அந்த ஃபிலிமை, நம்மளுடைய படைப்பை, நம்மளுடைய மலையக படைப்பை எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத அடுத்து வர வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் ஓபன் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். அதில் ரெண்ட் ஃபார் 299 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஏற்கனவே வாட்ச் மை ஃபிலிம்ஸில் அக்கௌண்ட் இருந்தால் யூசர் இமெயிலை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சைன் அப் கொடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறமா லாஸ்ட் நேம், அதுக்கப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடியோ கொடுத்து புதுசாக ஒரு பாஸ்வேர்ட், ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் சைன் அப் கொடுத்துக்கலாம். என்னுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நான் சைன் அப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுக்கப்புறமா ரெண்ட் ஃபார் 299 திரும்பியும் அதையே கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரைவசி நோட்டீஸ் வரும். அந்த டிக்கை மார்க் பண்ணிக்கோங்க, அந்த பாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸப்ட் 299 பே பண்ண சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக உங்களுடைய பேங்கிங் செக்டருக்கு போகும். அதில் ரூஸ் எண்டுக்கு நீங்கள் பேமெண்ட் செலுத்த வேண்டிய அமைப்பு வரும். அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை மிக தெளிவாக அதில் டைப் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்னா கார்டு இன்ஃபர்மேஷன், அதில் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் கார்டுடைய எக்ஸ்பைரி டேட் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிவிசி நம்பர்னு கார்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணுங்கள். உங்கள் கார்டு ஹோல்டர் யார், அந்த கார்டுக்கு உரிமையாரோ அவருடைய பெயர், அதுக்கான ஒரு அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். உங்களுடைய விலாசத்தையும் அதில் குறிப்பிடலாம். அது ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி. அதுக்கப்புறமா சிட்டி கேட்கப்பட்டிருக்கும், உங்கள் நகரத்துடைய பெயரை கொடுங்க. அதுக்கப்புறமா போஸ்டல் கோட் இருக்கும், இதையும் கொடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் பே அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காஸ்ட்டு வெட்டுப்படுறதுக்கு தேவையான ஓடிபி ஒன்று வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஓடிபி வந்த உடனேயே அந்த ஓடிபியை தகுந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி அதை மீண்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஓடிபி கொடுக்கறதுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஓடிபி வரும். இப்போ இதில் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை நான் டைப் பண்ணி நான் சப்மிட் பண்ண போகிறேன். இப்போ ஓடிபியை நான் சப்மிட் பண்ணிட்டேன். ப்ராசஸிங் நடக்கும், அதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட்டிலிருந்து கரெக்டாக 299 ருபீஸ் கட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளே பட்டன் ஓப்பனிங்க ப்ளே பண்ணிங்கன்னா ரூஸ் அண்ட் மூவி ரொம்ப கிளியராக சூப்பராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி மிக நல்ல குவாலிட்டியில் இந்த படத்தை நீங்கள் பார்த்து உங்களுடைய சின்ன திரையத்தில் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லாருமே ரூசன் படத்தை பாருங்க. ஓடிடி தளத்தில்
எல்லாருமே பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸும் பிளஸ்ஸிங்ஸையும் நம்மளுடைய இயக்குனர் ரொனி அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். த ரூசன் திரைப்படத்துல நம்ம இயக்குனர் ரொனி அவர்கள் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுல காளி அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டரை சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ஆப்டான ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு நான் இதை நிறைய முறை பார்த்துருக்கேன், நிறைய முறை ரசிச்சிருக்கேன். அவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி நீங்களும் அதை ரசிக்கணும்னு சொன்னால் வாட்ச் மை ஃபிலிம்ஸை அந்த வெப்சைட்டை நீங்கள் கட்டாயம் போயிட்டு விசிட் பண்ணி நான் சொன்ன முறைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பராக அந்த படத்தை பார்க்க முடியும். எல்லாரும் நம்ம காளியோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். கேட்ட பயசார் இந்த காளி.